வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் நல்லது. நெல்லிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு லைட்டாக கொஞ்சம் காற்றாட வச்சுருங்க. நான் நிறைய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் தேவையான அளவு, கருவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய். இந்த நெல்லிக்காய்க்கு 200 கிராம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். வெந்தயம், கடுகு, இந்த பொருட்கள் முக்கியம். இதை வச்சு நம்ம சுவையான நெல்லிக்காய் தொக்கு பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இரும்பு வடைச்சட்டியில் கொஞ்சம் கடுகு, வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். என்கிட்ட மண் சட்டி இருக்குது, அதனால் மண் சட்டியில் யூஸ் பண்ணுறேன். இரும்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வடைச்சட்டி இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெல்லிக்காவை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் நல்லா தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். நான் இப்போ 200 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே இந்த கலவையை அதில் போட்டு நல்லா காஞ்ச உடனே நல்லா போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 15 நிமிஷம் நாள் நல்லா எண்ணெயில் நல்லா கொதிக்கணும். அந்த கலவையோட இந்த மிக்சிங் நல்லெண்ணெயோடு நல்லா சேரணும். சேர்ந்த உடனே நம்ம உப்பு டைரெக்டாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த இலுப்பச்சட்டியில் வெறுனை வறுத்து வச்சுக்கணும். நான் முன்னாடி கடுகு வெந்தயமும் கூட எண்ணெய் இல்லாமல் வெறுனை தான் வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பையும் அதே சூட்டில் வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தொக்கு ரொம்ப நாளாக இருக்கும், கெடாமல் இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா ஆனோடனே இதுக்கு மேலே நம்ம கடுகு வெந்தய பொடியை போடணும். அதுதான் வாசனையை நல்லா கொடுக்கும் உடம்புக்கு, அதுவும் நல்லது. அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ எலுமிச்சம்பழ சாறு எடுத்து விதை இல்லாமல் இதில் ஊற்றணும். இந்த எலுமிச்சம்பழ சாறு, கல் உப்பு, இதெல்லாம் நல்லெண்ணெய், இதெல்லாம் தான் இந்த தொக்கோட ப்ரிசர்வேட்டிவ், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எதுவுமே நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணால் நல்லது. இந்த தொக்கு நான் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன், ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு. நீங்கள் வேணால் 4 நெல்லிக்காய், கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அந்த மாதிரி வச்சு முதல்ல டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே இது நல்லா இருக்குன்னு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை பண்ணித்தர சொன்னாங்க. இது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. காலையில் சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு இந்த தொக்கை போட்டு கலந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நெல்லிக்காய் சாதம் மத்தியானம் கூட டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். நன்றி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.